நண்பர்களே வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற சித்த மருத்துவர் திரு கே ஜானகிராமன் அவர்களை. அவருடைய கருத்துக்களை நாம் 3 பதிவுகளாக பிரித்து வெளியிடுகின்றோம். 3ஐயும் பார்த்து தமிழ்புரி சேனலை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்புரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்புரி சேனல். நன்றி. நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன். இன்று நாம் சந்திக்க இருப்பது புகழ்பெற்ற சித்த மருத்துவர் முனைவர் கே ஜானகிராமன் ஐயா அவர்களை. அவருடைய மருத்துவமனை சிதம்பரம் நகரில் தேரடி பிள்ளையார் கோயில் தெருவில் அமைந்துள்ளது. அந்த சித்த மருத்துவனுடைய பெயர் திருமூலர் சித்த வைத்தியசாலை என்பதாகும். அவரிடம் நாம் பல விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டுது. இப்பவே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு சார். மாசம் இன்னும் முடியல, நாளைக்கு தான் முடியுது. இப்ப வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயில் காலத்துல நிறைய முதியோர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய நோய்கள்லாம் வருது. இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதுல இருந்து எப்படி நாம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா எல்லாருக்கும் பயனுள்ளதா அமையும் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி சார். இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நம்ம இந்த சூரியனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். சூரியனை நம்ம தமிழில் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஆங்கிலத்தில் சன்னு சொல்கிறோம்ல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதவன் ஒரு பேர் உண்டு, ஆதவன், ரவின்ற ஒரு பேர் உண்டு, அப்புறம் சூரியன்ற ஒரு பேர் உண்டு. இந்த ரவின்றதான் ரொம்ப அதாவது காலையில் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும். சூரிய உதயம்ன்றது காலையில் 6 மணி, சூரிய அஸ்தமனன்றது ஈவினிங் 6 மணி. 12 மணி நேரம் கணக்கு வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம தக்ஷாயணம் உத்தராயணம் 6 மாசத்தை பிரிச்சுட்டு, இப்ப அந்த ரவின்றது தான் மதியம் 12லேருந்து 2. அதான் ரொம்ப பீக்கான டைம். அதுலதான் வரக்கூடிய கதிர்கள் ரொம்ப அதாவது அதோடைய உக்கிரம் ரொம்ப அதிகமா இருக்கும். காலையில 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம ஆதவன் சொல்றது, பின்னாடி ரவின்னு சொல்றது, அப்புறம் சூரியன் சொல்றது. இல்ல தமிழர்களுடைய சிறப்பே அதான். எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சூரிய கதிர்கள், அதாவது 12லேருந்து 2க்குள்ள வரக்கூடிய சூரிய கதிர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் ரேஸ்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம வெளில எக்ஸ்போஸ் ஆகாத இருக்கணும். வெளில போகாத இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் போது இது ஒண்ணுதான். இது அடிப்படையா உள்ள விஷயம். அப்புறம் இன்னொன்னு உணவு முறைகள். உணவு முறைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா சாப்பிடுறது, ரொம்ப புளிப்பா சாப்பிடுறது. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னாக்கா வெயில ஜூஸ் அதிகமா குடிப்பாங்க. ஜூஸ் நார்மலா ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஜூஸை நீங்க என்னன்னாக்கா அதுல ஐஸ் போடுறதோ, இல்ல இனிப்பு அதிகமா சேர்க்கறதோ, இல்ல பால் சேர்க்கறதோ அவ்வளவு உகந்தது இல்லை. அதனால ஜூஸ் சாப்பிடணும்னா நார்மலா ஒரு பழத்தை புழிஞ்சு அது ஜூஸ் சாப்பிடணும். இல்ல ஒரு பழத்தையே சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுல ஐஸ் கலக்கிறதுலாம் அவ்வளவு ஐஸ் கலக்கக்கூடாது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது வெயில்லேருந்து வருவோம். வீட்டுக்கு டீயோ காஃபியோ இல்ல சுடுதண்ணியோ குடிக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல சில்லுன்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அந்த டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன்லாம் டக்குன்னு உள்ள கிராக் ஆகும். உள்ள பிளட் வெசல்ஸ் நிறைய ஃபிளக்சுவேஷன், நிறைய சேஞ்ச் ஏற்படும். இது ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே சார், இந்த வெயில் நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது நிறைய பேருக்கு இருக்கும். கிட்னி ஸ்டோன் நிறைய பேருக்கு சிறுநீரகத்துல கல் வர்றது நிறைய ஃபார்ம் ஆகும். அது வெயில் காலத்துல நிறைய இருக்கும். அது என்னன்னா போதிய தண்ணீர் குடிக்காததுதான் ஒரு ரீசன் சொல்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்னி ஸ்டோன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கும். அதாவது கிட்னியில், அதாவது சிறுநீரகத்தில் இருக்கும். கீழே அந்த அதாவது மூத்திரப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த யூரித்ரா சொல்லுவாங்க. கிட்னி பேக், அந்த பேக்ல கல் ஃபார்ம் ஆகும். நிறைய அதில் ப்ரொசீஜர் இருக்கு. அது போதுமான தண்ணி குடிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். தண்ணி ஒரே டைமா குடிச்சிட கூடாது. ஒரே டைமா 1/2 லிட்டர் குடிக்கிறது, 1 லிட்டர் குடிக்கிறது. பொதுவா இப்ப ஆங்கில மருத்துவத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா 5 லிட்டர் குடிக்கிறாங்க, 6 லிட்டர் குடிக்க சொன்னாங்க, 4 லிட்டர் குடிக்க சொன்னாங்க. தண்ணி அளவு ஒருத்தருக்கு அளவு மாறுபடும். சில பேருக்கு 2 லிட்டர் போதுமானது, சில பேருக்கு 3 லிட்டர் போதுமானது. தண்ணி தாகம் எடுக்கும் போது கொஞ்சமா தண்ணியை சிப் பண்ணி பொறுமையா குடிக்கணும். அது எப்படி தெரிஞ்சுது? சில பேருக்கு 2 லிட்டர் போதும்னு சொல்றாங்க. அவங்களோட உடல் எப்படி தெரிஞ்சுது? அவங்களுடைய உடல் அமைப்பு. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா வறட்சியில இருக்கும். சில பேர் அதாவது வாதப்பித்த கபத்துல கப உடலுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது. இந்த வாத உடலுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படும், பித்த உடலுக்கும் தண்ணி தேவைப்படும். இதுதான் அதுல உள்ள அமைப்பு. சில பேர் வாத பித்தம் கலந்து வரும். அப்புறம் கப பித்தம் மாறி மாறி வரும். அதுல அது ஒருத்தவங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் எல்லாருக்கும் ஒரே இது செட் ஆகாது சார். இது அடிப்படையே இதுதான்.
ஓஹோ. தண்ணி தேவையான தண்ணியை கொஞ்சம் குடிக்கணும் சார். இதுதான் ரொம்ப அடிப்படை. தண்ணி பற்றி போனால் தண்ணி ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். அது அதாவது ஆர்வோ வாட்டர்னு சொல்கிறோம், அப்புறம் சில் வாட்டர்னு சொல்லுவோம், வார்ம் வாட்டர் சொல்லுவோம், மினரல் வாட்டர்னு சொல்லுவோம். இதில் நிறைய தண்ணியோட வகைகள் இருக்கு. இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து இதில் 2 இதாக இப்போ நீ கேட்ட கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த வெய்ய காலத்தில் என்னென்ன ஏற்படுற நோய்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய ஏற்படும் சார். ஹீட் ஸ்ட்ரோக். பிபி ரைஸ் ஆனால் இந்த ஸ்ட்ரோக் ஏற்படும். பிபி ரைஸ் ஆனால் கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகும், திடீர் ரத்த ஓட்டங்கள் கம்மி பண்ணி உடனே வந்து ஸ்ட்ரோக் ஏற்படும். இது ஒரு காரணம். அடுத்தது வந்து அதாவது கிட்னி சிறுநீரகத்தில் கல் ஏற்படலாம். இது ஒன்று. அப்புறம் வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும். அதாவது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மை வார்த்தைலாம் இப்போதான் ஏற்படும். கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும், உஷ்ணம் ரொம்ப உடம்புல உஷ்ணமா போயிடுச்சுன்னா அம்மை வார்த்தை ஏற்படும். இது ஒண்ணு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்னன்னாக்கா நம்ம உணவு முறைகள்ல வந்து ரொம்ப காரத்தை கம்மி பண்றது, புளிப்பை கம்மி பண்றது, எண்ணெயை கம்மி பண்றது, உப்பை கம்மி பண்றது, இனிப்பை கம்மி பண்றது, இதெல்லாம் கம்மியா தான் சாப்பிடணும். கம்மியா சாப்பிடணும். இதுதான் வந்து இதுல உள்ள ஒரு தன்மை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்ப அந்த வெய்ய காலத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் இளநீர் குடிப்பாங்க, சில பேர் நுங்கு சாப்பிடுவாங்க, தர்பூசணி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒத்து வராது. இப்போ ரொம்ப கப உடல் சளி பிடிக்கிறவங்க போய் இளநீர் குடிச்சாலோ இல்ல நுங்கு சாப்பிட்டாலோ தர்பூசணி சாப்பிட்டாலோ அவங்களுக்கு கபம் அதிகமா போயிடும். அதனால யாராருக்கு என்ன ஏத்துக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை மாத்திக்கணும் சார். இதுதான் சார் அதுல உள்ள ஒரு பெரிய ஒரு அறிவியல். அப்போ வந்து வெயில் காலத்துல வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிறுநீரகத்துல கற்கள் அதிகமாக தாக்கம் இருக்கும். அம்மை நோயும் வந்து வெயில் காலத்துல இருக்கும். இதுக்கு வந்து பரிகாரம் நீங்க சொல்லிட்டீங்க. தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம், மற்றபடியாக குளிர்ச்சியான நீரை வந்து வெயிலேருந்து வந்து உள்ளே பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்றீங்க சார். இப்போ வந்து நிறைய நோய்கள் சாதாரணமாக எல்லா காலங்கள்லையும் வருது. இந்த நோய்கள் வந்து நம்ம வந்து அணுகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் நாம் வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம கடைபிடிக்கலாம் சார்? எனக்கு இந்த நோய் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நோய், அதுக்கு நான் மக்கள் என்ன செய்யணும், எப்படி வந்து நோய் வருமுன் காப்போம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, எப்படி நோயிலேருந்து நம்மளை காத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அதாவது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதாவது நோய் அணுகாவிதினே ஒரு தேரையர்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தார். அவர் வந்து நோய் அணுகாவிதினே ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் இருக்கு. அதாவது என்னன்னாக்கா நம்ம அதுக்கு முன்னாடி நோய் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதாவது குறிப்பா என்ன சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல. சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, கழிவுகளுடைய தேக்கம் வியாதி. கழிவுகளுடைய தேக்கம் வியாதி, இதுதான் அதுல உள்ள ஒரு அடிப்படையே. இதுதான். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த நோய் அணுகாவிதியில் சில தேரையர் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பார். அது வந்து நம்ம பெரியவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, தினம் 2, மாதம் 2, வாரம் 2, தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு சொல்லுவாங்க. தினம் 2 வந்து மழை ஜலங்கள், அதாவது வந்து பாத்ரூம் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் கரெக்டாக போயிடணும். வாரம் 2ன்றது ஆயில் பாத், எண்ணெய் தேய்ச்சி குளித்தல். இது வந்து நோயை வந்து அதாவது இது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய உடம்புல உள்ள அதாவது டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய அந்த தெர்மோஸ்டாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். டெம்பரேச்சர் எல்லாமே சூடால வரதான், உஷ்ணத்தால வரக்கூடியது தான் எல்லா நோய்களுமே. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இப்போ உடல் உறவுன்றது வந்து வருடம் 2 மாதம் 2 முறை தான். மேரேஜ் ஆனவங்க வந்து உடல் மாதம் 2 முறை பண்றது. இப்போ வருஷத்துக்கு 2 முறை வந்து பேதி மருந்து, அதாவது வமனம்னு சொல்லுவாங்க, வாந்தி எடுக்கிறது. பேதி போறதுக்கு பேதி மருந்து வருஷம் 2 வாட்டி சாப்பிட்டு பேதி இது செஞ்சாக்கா உடம்புல உள்ள கழிவுகள்லாம் சுத்தமா போயிடும். சுத்தமா போயிடுச்சு எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு பார்த்து சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேரையர் சொன்னது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்துருப்பார். அதாவது இந்த வமனம் செய்யறது, அப்புறம் வந்து காதுல வந்து எண்ணெய் விடுறது, மூக்குல எண்ணெய் விடுறது, இதெல்லாம் இப்ப யாரும் செய்யறது இல்லை. அதுக்கான வழிமுறைகள் யாருக்கும் தெரியறது இல்லை. அதனால அது யாரும் வந்து நம்ம ட்ரை பண்றது வந்து அவ்வளவு உசித்தப்படாது. அதனால என்னன்னா, உணவு முறைகளை நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பார். அதாவது காலையில சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்துக்குள்ள உணவு எடுத்துடணும். அடுத்த உணவு வேலை சாப்பிடும் போது வந்து சாப்பாடு வந்து செரிச்சிருந்தாதான் அடுத்த வேலை உணவை சாப்பிடணும். இது ஒண்ணு. அப்புறம் வந்து நம்ம அந்த தினம், வாரம், மாதம் இது கரெக்டாக கடைபிடிக்கணும். அப்புறம் வந்து இந்த உடல் உறவுல வந்து பகல்ல வந்து உடல் உறவு செய்யக்கூடாதுன்னு இருப்பார், நைட்ல தான் செய்யணும் அப்படின்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்போட உஷ்ணங்கள் ஏறாத இருக்கிறது தான் எல்லாமே வந்து சொல்லி வச்சது. இதுக்கு 2 தான். எங்க போய் வந்தாலும் 2 விஷயத்தை தான் சுத்தி வருவோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகள், உஷ்ணம் இல்லாத உணவு முறைகள் சாப்பிடுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறையில் சில SOP வச்சிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏஞ்சிடணும். சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுனாக்கா உங்க உடம்புல எல்லாம் ஷடவுன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ வந்து படுத்துடணும். அதனாலதான் காலைல பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சாக்கா, அதாவது வந்து உடம்பு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தோட தத்துவத்தை அடிப்படை தான் இயங்கிட்டு இருக்கு.
இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம சில வேலைகளை ஆரம்பிச்சிடணும். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற முன்னாடியே உணவு முறையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அது நைட்டு உணவு சீரான உணவு எடுத்துட்டு படுத்துடணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி அதே போல தான் உடம்பு இஷ்டமாகாத ஜீரண மண்டலத்தை வந்து சரிப்படுத்துறது தான் வந்து நோய் அணுகா விதி. நோய் அணுகா விதியில் அதாவது நோயை ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூரில் வந்து ஃபர்ஸ்ட் எதுனாக்கா உங்களுடைய வயிறு தான். அதாவது வந்து குப்பையில போடுறது வந்து தொப்பையில போடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தொப்பை அதாவது தொப்புன்றது நம்மளோட வயிறுன்னு சொல்றது, ஆங்கிலத்தை பெல்லின்னு சொல்றது. உணவு வந்து அதுக்கான குவாலிட்டி ஆஃப் ஃபுட், நம்ம எதை மாதிரி உணவு சாப்பிட்றோம் அது பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஜடராகினின்னு ஒரு ஆகினி ஒன்று இருக்கும். அதாவது 10 விதமான வாயுக்கள் உண்டு. அதாவது வந்து பிராணவாயு, அபானன், விபானன், உதானன் சொல்லிட்டு நிறைய வாயு வரும். அப்புறம் கடைசி வாயு தான் வந்து நம்மளுடைய அதாவது வந்து ஜனஜய வாயு உண்டு. இந்த வாயுக்கள் தான் வந்து நம்ம உடம்புல வந்து இயங்கிட்டு இருக்கு. இதுல அந்த ஜடராகினின்னு சொல்லக்கூடிய வயிற்றுல உள்ள தீயை வந்து கரெக்டா வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நோய் வந்து அணுகிறது வந்து ரொம்ப டிலே ஆகும். நம்மளுடைய இளமையை வந்து நம்ம நல்லா வந்து பாதுகாத்துட்டே வரலாம். ஏறானாலும் நம்மளுடைய வயசு இது வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகிட்டே வருவோம். இதுதான் அதில் உள்ள ஒரு இதுதான் அதில் உள்ள ஒரு நண்பர்களே, அடுத்த பகுதியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னீங்க. தவறாமல் பார்த்து வாரம் 2 தடவை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். சரி, நல்லது. ரொம்ப நன்றி சார். நன்றி.